எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தேசிய ஜனநாயக கூட்டணியில தாவேகா இடம்பெற போகிறதா இங்க பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா தன்னுடைய கொள்கை எதிரியா பாஜகவை முன்னிறுத்தி தொடர்ந்து அவங்களுடைய அரசியலை செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லளவும் இந்த அணி அமைகிறது சாத்தியமே கிடையாது. அப்படி அமையணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. பட் பிராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா விஜயோட வாக்கு வங்கி என்பது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கிடையாது. அவர் இந்த கூட்டத்தை காட்டி எனக்கு 30% இருக்கு, பெரிய கூட்டம் வருது, 40% வருது அப்படி கிளைம் பண்றாரு. பட் யாருமே கிளைம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ப்ரூஃப் தான் ஏற்றுப்பாங்க. நீங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டா தான் இருக்கா, எந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு இந்த ப்ரூஃப் அடிப்படையில் தான் அலையன்ஸே போவாங்க. இன்னைக்கு விஜய் கிட்ட ப்ரூவன் ஓட்டு கிடையாது. அவர் ஓட்டு வரும்னு எதிர்பார்க்கிறாரு. அதை வச்சு யாரும் கூட்டணி போக மாட்டாங்க. ஏன்னா விஜய் தனக்கு இன்னும் கிடைக்காத ஒரு ஓட்டை இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு கிளைம் முடியும். முதல்ல அவர் அந்த ஓட்டை வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அது கைக்கு வரதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு விஜய் பின்னால நல்ல கூட்டம் வருது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் விமன் நிறைய பேர் பார்க்க முடியுது. ஆனா அவங்க எல்லாம் என்னன்னா விஜய் மீது ஒரு பெரிய பற்றுதல் கொண்டவங்க, விஜய் சீஃப் மினிஸ்டரா வரணும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்கள எடுத்து போய் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி ஓட்டு போட வைக்க முடியாது. நிச்சயமா இது விஜயை விட எடப்பாடிக்கு நல்லா தெரியும். இது பிராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. அதனாலதான் அவர் இப்ப பலர் குருமூர்த்தி அவர்கள் பேட்டியில கூட என்னன்னா முதல்ல அதிமுக தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர். இப்ப சவுக்கு சங்கர் பேசுற வீடியோ கூட ஃபர்ஸ்ட் தாவேக்கா ஆகாவும் புகழ்ந்திருந்தாரு. ஏன்னா அப்ப அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி இருந்துச்சு. பட் அதிமுக எப்படி பார்த்திருப்பாங்கன்னா விஜயோட பிரச்சாரத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. விஜய் ஒரு பெரிய லீடரு அப்படின்ற சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க என்னன்னா ஒரேடி 60-70 சீட்டு துணை முதலமைச்சர் போஸ்ட் அப்படி கேட்டிருப்பாங்க. அது அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கும் இவங்க கேட்கறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். அது அமைஞ்சிருக்காரு. இப்பவும் அதே சிக்கல் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு விஜய் வரதா இருந்தா அதிமுக பாஜக அதுக்கப்புறமா விஜய்ன்ற மாதிரி 3வது இடத்துக்கு வரும்போது அவரோட லீடர்ஷிப்பே அதுல ஒரு பெரிய அளவு அடி வாங்கும். அப்ப விஜய் கூட்டணிக்கே ஒரு தேவையில்லைன்ற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நிச்சயமா தமிழ்நாட்டுல அதிமுக தாவேகா கூட்டணி, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். அது எப்படி கிளைம் பண்ண முடியும்? பிஜேபி கூட்டணி இருக்கு. நாளைக்கு 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி வர போறாரு. இன்ஃபேக்ட் பிஜேபி எவ்வளவு சீட்டு வாங்க போறாங்கன்ற இப்பவே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வாங்கும்போது தெரியும். அவங்களோட பார்கெனிங் ஏற்ற மாதிரி அவங்க சீட்டு வாங்குவாங்க. அப்போ ஆனா உறுதியா அந்த அணியில 2வது பெரிய கட்சியா பிஜேபி தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் அவர் இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது இது தேசிய ஜனநாயக கூட்டணியா தான் ப்ரொஜெக்ட் பண்ண வரும். ஏன்னா நம்ம எடப்பாடி என்ன சொல்றாரு, தேசிய அளவு தேசியத்துக்கு மோடி, இப்ப தமிழ்நாட்டுக்கு நான் அப்படின்ற சொல்றாருல. அப்படி இருக்கும் பிரச்சாரத்துக்கு மோடி வரும்போது எப்படி இது பாஜக அல்லது அதிமுக கூட்டணின்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? இல்ல, ஒருவேளை இணையும் பட்சத்துல இவங்களுக்கு வாய்ப்புனா அது மட்டும் தானே. ஏன்னா தனித்து நின்னா வெற்றி பெற முடியாதுன்னு 100க்கு 100 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறதுக்காக விஜய் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. இல்ல, இது எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டுமே சொல்றதுன்னா இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் கூட பலர் பிரசாந்த் கிஷோர் பேட்டிகள்லே சொல்றது, அரசியலை பொறுத்தவரை ஒரு லாங் டேர்ம் பிளானோட வரணும், இது ஒரு லாங் கேம் வரணும். இது எல்லாரோட ஒரு டிசிஷன்ஸ் நம்ம லாங் டேர்ம் க்ரோத் மைண்ட் செட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அவங்களே முதல் தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவார். இல்லை விஜய்க்கே அந்த எண்ணம் இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ல தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பது தான் வெற்றின்னு அப்படி இல்லை. நீங்க ஒரு கணிசமான ஓட்டு எடுத்துட்டு அந்த ஓட்டு இன்னொருத்தருக்கு அதிகாரத்தை கொண்டு வரும்ன்ற மாதிரி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரம் அடுத்த தேர்தலே வரும். பவன் கல்யாணம் எடுத்துக்கோங்க. அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலில் என்ன ஆட்சி பிடிக்கல, 7% ஓட்டு தான் எடுத்தார். ஆனா 2வது தேர்தல் இந்த 7% ஓட்டை வச்சு ஒருத்தர் ஆட்சி கொண்டு வந்தார். நீங்க துணை முதலமைச்சர் உட்காந்துருக்க அந்த மாதிரிதான் ஒருத்தர் வர முடியும். விஜய் முதல்ல தன்னுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னு ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் அவருடைய எய்மா வச்சு போக முடியும். அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. நான் ஜெயிப்பேன் தான் சொன்னேன். ஏன்னா அவர் அது வாக்கு வங்கிட்டு மூடி வச்சிருக்க கை மாதிரி தான், என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.
அவர் 30% 40%, 50% சொல்லலாம். என்டிஆர்ல முதல்ல தேர்தல் சந்திக்கும் 50% ஓட்டு எடுத்தார். 50% என்டிஆர் மாதிரி வரலாம்னு சொல்லலாம். இல்ல விஜயகாந்த் மாதிரி 5% வரலாம்னு சொல்லலாம். இந்த கட்சிகள் கமலஹாசன் 2% சொல்லலாம். யாருக்கும் தெரியாது. அது வந்து நம்ம ப்ரூவ் பண்றதும் கஷ்டம். ஃபைனலா ரிசல்ட்ல தான் தெரியும் நமக்கு. அப்படிங்கும்போது அது வரைக்கும் நம்ம கிளைம் வச்சுக்க வேண்டியதுதான். 2024 தேர்தல் அப்போ தொங்கு பாராளுமன்றம் அமைய போகுது அப்படின்ற இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி 2026ல தொங்கு சட்டமன்றமா அமையறதுக்கு ஏதாவது? இல்ல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. இன்னும் எப்படி அணிகள் அமையுதுன்னு இப்போது இன்னைக்கு களத்தை 4 பேர் உறுதியா இருக்கு. 4 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க. ஸ்டாலின் 1, எடப்பாடி 1, சீமான் 1, விஜய் 1. இது 4 எப்படி 3 ஆகுதா இல்ல 2 ஆகுதா இல்ல 5 ஆகுதான்றது நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் எந்த மாதிரி சட்டமன்றத்தை தேர்தல். இன்னைக்கு 4 இருக்கு. இன்னும் 1 வருஷத்துல இருக்கு. அதிமுக பாஜக இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிய இருக்கு. அவங்க என்னன்னா அந்த அணிக்கு இன்னும் மேலும் சில பேரை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கடந்த நேர்காணலில் நம்ம என்ன சொன்னோம், இது ஏற்கனவே 21ல தோத்து போன அணி தான். அவங்களுக்கே இது தெரியும் தோத்து போன அணி தான். அவங்க 2வது இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இதான் இந்த அணியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சொன்னது 4 பேர்ல 1 and 2 கண்டிப்பா திமுக அதிமுக தான். அது யார் 1 யார் 2ன்னு இப்போதைக்கு திமுக 1 இருக்காங்க. ஏன்னா அந்த அணி இன்டாக்டா இருக்கு. இவங்க இந்த அணி ஃபார்ம் பண்ண 2வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. இதை வச்சு 1வது இடத்துக்கு போறதுக்கு என்னன்னா அந்த 3 and 4ல ஏதோ ஒரு கட்சியும் நமக்கு வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்கான ஒரு பர்செப்ஷன் தானே. அது தவிர ஒரு விஜய் கூட்டணி சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சோ விஜய் எங்களோட பேசிட்டு இருக்காரு, நாங்க சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறது தான். விஜய் இருக்க எங்கால் தானே. ஒருவேளை விஜய் போட்ட கேண்டிடேட் சரியில்லாம இடத்த காரணம் சரி நம்ம விஜய் இவங்க மதிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு திமுக தோக்கடிக்க திமுக ஓட்டு போடணும், அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது கிளாரிஃபை பண்ண வேண்டியது விஜய் தரப்பு தான். இதை இந்த டாக் வரக்கூடாதுன்னு. பட் அவரும் அமைதியா இருக்காரு. தாவேகாவிற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஒரு பெரிய வாய்ப்பை மத்திய அரசு திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சாதிவாரி கணக்கெடுப்பு. ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்புல பெரும்பான்மையினர சமூகமா இருக்கும் பொழுது அவங்க தங்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க, சீட்டுகள் கேட்பாங்க. அப்ப பிரிஞ்சு மற்றொரு கூட்டணியாவோ ஒருவேளை மக்கள் நல கூட்டணியாவோ அமையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குல்ல. மக்கள் நல கூட்டணி மாதிரி கட்சிகள் அமைப்ப வாய்ப்பு. மக்கள் நல கூட்டணி அப்படின்னா 2016ல பெருசா டிமாண்ட் இல்லாத கட்சி. அது விஜயகாந்த் இல்லாத மக்கள் நல கூட்டணி சொல்லியிருக்கேன். அது டிமாண்டே இல்லாத கட்சிகளுக்கு அன்னைக்கு அதிமுக கூட்டணி இடம் இல்லை, திமுகவும் கலைஞர் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த மாதிரி கட்சிகள் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கும் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேர்ல இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க நடந்து அதோட ரிசல்ட் நம்ம அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்றாங்களா? ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரும்போது அதுல பல சிக்கல்கள் இருக்கு. நீங்க காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் வேண்டும்னு கோரிக்கை வச்சாலும் அதுல இருக்கிற நுவான்சஸ் என்னன்னு, அது என்ன எல்லாருக்குமே ஒரு சோசியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அது திடீர்னு அந்த சோசியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு திடீர்னு பெரிய ஒரு சேஞ்ச் வர்றது ட்ராமாட்டிக்கா சேஞ்ச் வர்றது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் வெளியே வருதா அப்படின்றது நிறைய பட்சத்துல இருக்கு. குறிப்பா நம்ம பாமக தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய 10.5% நம்ம பார்த்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா அவங்களுடைய கைகள் அதிகபட்சமா ஓங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அதுக்காக நான் குறிப்பிட்டேன். இல்ல, அவங்க கைகள் நிச்சயமா பாமக அவங்க உறுதியா நம்புறாங்க. 1 year பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட கோர் இஷ்யூவே எடுத்துட்டு இருக்கேன். அந்த இஷ்யூ கூட பாஜக நடத்தும் போது அப்போ அந்த கோர் இஷ்யூஸே எல்லாம் போய் ஐடியா பார்த்தா பாமகவுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு செட்பேக் தான் கொடுத்துருக்கும். ஏன்னா அவங்க இஷ்யூஸை பாஜக இருக்கும், அந்த கட்சிக்கான தேவையே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 10% கொடுத்ததுல அந்த ஓட்டு பெரிய அளவுக்கு இது அதிமுக பக்கம் அந்த ஓட்டு போட்டுட்டு போது இப்ப இதுவும் கொடுத்த அப்புறம் அந்த கட்சிக்கான பாஜகவிற்கு சாதகமா சாதகமா போகுது இல்ல. சோ அந்த ஒரு நெசசிட்டியே இப்ப பெரிய கொஸ்டின் ஆகும். பட் அவங்க நம்புறாங்க அதுல அந்த சமூகத்துக்கு நல்லது நடக்கும் நம்புறாங்க. பட் மற்ற சமூகங்கள்ல இருக்குல்ல, அவங்க எப்படின்னா பாப்புலேஷன் கம்மியா இருப்பாங்க, பட் அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கன்சிடர் பவர் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது செட்பேக்கா இருக்கும். தென் மாவட்டங்கள்ல குறிப்பா சிறு சிறு சமூகமா பிரிஞ்சு இருப்பாங்க. முத்திரையர்கள், கள்ளல், மறவர் அப்படின்னு எத்தனையோ சமூகம் இருப்பாங்க. அவங்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு அது ஃபைனல் டேட்டா வரும்போது தெரியும்.
இப்போதைக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து கணிசமான முக்குளத்தூர் வந்து பொலிட்டிக்கலி எம்பவர்டா இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி எல்லா கட்சியும் பாலிடிக்ஸ் நடத்துறாங்க. விஜய் உட்பட அவங்க தான் பேஸ் பண்ணி தான் போய் ஆகணும். நாடார் அவங்களுக்கான டீப் சவுத்துல அவங்களுக்கான பிரசன்ட் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஒரு சில ஜாதிகள் அங்கங்க இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. இந்த 2 ஜாதிகள் தான் மெயினா இருக்கான்ற போது 26 பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் போகும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கையில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இது நேர்மையா இருக்குமா அப்படின்னு இங்க பலரும் கேள்வி வைக்கிறாங்க. நிச்சயமா அது பிஜேபிக்கு எது மோடிக்கு எது கரெக்டா அவங்களுடைய லாயலிஸ்டா இருப்பாங்க. மோடி இதை நேர்மையா நடத்தணும், கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சான்னா அவங்களும் அப்படிதான் பண்ணி கொடுப்பாங்க. நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிளீன் ஹேண்ட் தான். அவங்க ஒன்றும் நான் கரப்ட் ஒரு கரப்ஷன் கைகள் கிடையாது. அவங்க வந்து ஒரு நான் கரப்ட் பர்சன். அவங்க மேலே எந்த பெரிய குற்றச்சாட்டும் கிடையாது. மோடிக்கு லாயலா இருந்து அவங்க எந்த பெரிய பொசிஷன் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஏதோ மோடிக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்க மேலே இருந்தவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்க பொறுத்த இருக்கு. காரணம் என்னன்னா, இன்றைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை வந்து ரொம்ப குறைவாக தான் இந்தியா முழுக்க பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவர்களுடைய முக்கியத்துவங்கள் அனைத்தும் குறைக்கப்படுங்க அப்படின்ற ஒரு பார்வை தான். இது எல்லாமே நம்ம ரிசல்ட் டேட்டா வந்த அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து நம்ம 26 நம்ம பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துன்னு இவங்க பேசிப்பாங்க. இவங்க சில இதெல்லாம் கணக்கெடுப்பு பெருசா வரும்னு பேசிக்கலாமே தவிர அந்த ரிசல்ட் அதுக்குள்ள வரும்னு நான் நம்பல. அப்போ பாஜக தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஒரு வியூகமா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல, அவங்க தமிழ்நாட்டுக்காக பண்ணா ஆல் இண்டியா லெவல்லே அவங்க பிரஷர். நிச்சயமா இவங்க வந்து ஆல் இண்டியா லெவல்லே இன்ஃபேக்ட் இது கணக்கெடுப்பு வந்தாலும் இதுக்கப்புறம் ராகுல் காந்தி இதை வச்சு என்னென்ன பண்ணுவாரு, அவர் ஏற்கனவே 50% கேப் எடுத்துடணும் அப்படின்ற அந்த மாதிரி டிமாண்ட்ஸ்ல வச்சுட்டு இருக்காரு. இது பல சிக்கல்கள் அவங்க பாஜக ஏற்படுத்தும். அவங்க எப்படி கையாளுவாங்கன்னு தெரியல. தொடர்ந்து பாஜகவுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து பெரிய அளவுல தமிழ்நாட்டுல எடுபடலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய தேர்தல்ல என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் பாஜக எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பாஜக அதிமுக பொறுத்த வரைக்கும்னா அந்த அணியை இன்னும் பலப்படுத்தணும்னு பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் அதிமுக பாஜகக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து இப்ப நம்ம பின்னாடி பேசணும். அண்ணாமலைக்கு எப்போ பதவி கிடைக்கும்னு. இப்போ வந்து 18% பாஜக எடுத்த ஓட்டு வந்து அதிமுக அணிக்கு டிரான்ஸ்ஃபர், அதிமுக ஓட்டு பாஜக டிரான்ஸ்ஃபர். இதை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு ஃபர்தரா அந்த அணியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு என்ன ஆக்ஷனோ அதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிரச்சாரத்தை எடுப்பாங்க. இப்போ வந்து ஃபர்தரா ஸ்ட்ரெங்தன் பண்ற ஒரு ஸ்டேஜ் தான் இருக்காங்க. மோடி அவர்கள் இந்த வாரத்தை நயனார் சந்திச்சாரு. அதுலேருந்து நம்ம தெரியுது பாஜக டெல்லி தலைமை இந்த அணிக்கு ஃபேவரபுளாக இருக்கு. இவங்க தான் இந்த ஃபுல் வெயிட் பிஹைண்ட் திஸ் அலையன்ஸ். நயனார் வந்து எங்களோட ஆள்னு மோடி தெளிவாக ஒரு சிக்னல் இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. அது இதுக்கப்புறமா சோசியல் மீடியால வந்து இது கூட்டணி ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறவங்கலாம் அவங்க வந்து இன்சிக்னிஃபிகன்ட் அந்த ஒரு லைன் அவங்க எடுக்கிறாங்க. ஒருவேளை தாவேகா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லை வந்து நீங்க தாவேகாவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒண்ணுமே பெருசா பண்ண தெரியல. அவங்க வர்ற ஆஃபரை பொறுத்தா இருக்கு. அதிமுக பாஜக வந்து தாவேகா உள்ள சேர்க்கணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், இது வந்து வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. அது வந்து இதுதான் பிரச்சனை. இந்த கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஹீரோ வர்ஷிப் இருக்கு. அவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய சக்தி அவங்க நம்புறாங்க. பட் விஜய் வேண்டும். ஏன்னா இந்த கட்சி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு செல்வாக்கு வளமை. அண்ணாமலையும் கொஞ்சம் மார்ஜினைஸ் பண்ணப்பட்டதால யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதுக்கான பெருசாக அட்ராக்ஷன் இல்லை. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அந்த அணியை சேர்க்கணும்னா விஜய் போன்ற வர்றது லாபம் தான். பட் எந்த டேர்ம்ஸ்ல வராங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை விஜயை வந்து அவங்க 20-30 சீட்டு கொடுத்து அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா இதுவே விஜய் ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு ஏற்படும். ஏன்னா எங்க தலைவர் இவ்வளவு பெரிய லீடரு, இவ்வளவு பெரிய 20-30 சீட்டுக்கு சேர்த்துக்கிறீங்கன்னா அது வந்து அந்த அணிக்கு நெகட்டிவா போயிடும். ஒரு லாபம் வராது, நெகட்டிவா போயிடும். அப்போ விஜயை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணலாம்னா, நீங்க வந்து தாவேகா வந்து இந்த தேர்தலில் போட்டியிடாதீங்க. இந்த தேர்தலில் நீங்க தேர்தலில் போட்டியிடாதீங்க. நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுங்க. அதாவது இப்போ விஜய்க்கு வந்து பவன் கல்யாண் உதாரணம் ஒப்பீடு பண்ணும்போது பவன் கல்யாண் 2014 இந்த கூட்டணிக்கு ஆதரவான தேர்தலில் போட்டியிட கட்சி இன்னும் வலுப்படுத்தணும், சில அமைப்பெல்லாம் சரி பண்ணணும்ன்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. நீங்களும் அப்படியே பண்ணுங்க. நீங்க வந்து கட்சியை வலுப்படுத்தணும். அது வந்து ஆனா திமுக ஆட்சி ஒழியணும்,
திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணி கொடுங்க. ஒரு போனஸா நாங்க ராஜ்யசபா அப்படின்னு கொடுக்குறோம், உங்களோட கேம்பெயினுக்கு ஒரு ரெக்கக்னேஷனா கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து தவிர விஜய்க்கு நீங்க கூட்டணி விஜய் சேர்த்து இந்த ஒரு தொகுதி பங்கீட்டுல விஜய் இன்க்ளூட் பண்றது சாத்தியமே இல்லை. நிச்சயமா சார். தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை வச்சேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.